மீனாவுக்கு ஸ்ருதி உதவுவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாவோட ஃப்ரெண்டெல்லாம் வர்றாங்க, வந்து பணம் கேட்குறாங்க. எனக்கு உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பணம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மீனா அப்படிங்கிறாங்க. நீ வந்து உங்கள் கையில் பணம் இருந்திருந்தா இந்நேரம் கொண்டு வந்து கொடுத்துருப்ப. நான் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து கேட்டதில்லை, நீ கேட்குற மாதிரியும் வச்சுக்கிட்டதில்லை. அதனால் இப்போதைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இன்னொருத்திங்க வந்து வட்டிக்காரங்க வந்து வட்டி பணம் கேட்டாங்க, அதுக்காக தான் மீனா, கோச்சிக்காத மீனா, நாங்கள் வந்து இப்படி கேட்குறான்ட்டு எங்கள் மேலே சங்கடப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பணம் கேட்குறாங்க. மீனாவும், அக்கா நீங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவியே பரவாயில்ல, ஒரு முன்பணம் கூட வாங்காமல் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னும் மண்டபத்துலேருந்து பணம் வரலைங்க்கா, அதனால தான் நான் கொண்டு வந்து கொடுக்கல, இல்லாட்டி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எனக்கே மனசு கஷ்டமாக தான்க்கா இருக்குது, உங்களுக்கு உதவாமல் நான் யாருக்கு உதவ போகிறேன். சரி வாங்க, இப்போதைக்கு என் கையில் பணம் இல்லை, எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கி தரேன். இல்லை மீனா, நாங்கள் வெளியில் வேறு எங்கேயாச்சும் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு, நான் நகையை அடகு வச்சுனாச்சு பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா, நம்மளாம் ஒரு பொட்டு தங்கம் சேர்த்துறதுனே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துறோம், அதை ஏங்க கொண்டு போய் அடகு வைக்கணும், வேணா இருங்க, நான் ஹெல்ப் பண்ணி தரேன், என் அம்மாட்ட போய் கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் மீனா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னை ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்க மீனா அப்படிங்க. அக்கா, நான் தான்க்கா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. சரி வாங்க, வண்டியில் வாங்க, நான் போய் அம்மாட்ட கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம். மீனா, நான் சொல்கிறது கேளு. ஏன் மீனா அவங்களையும் போய் கஷ்டப்படுத்துகிற, வா மீனா, வேண்டாம், நாங்கள் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் கெஞ்சுறாங்க. இல்லைக்கா வாங்க, இதுக்கெல்லாம் உதவலைன்னா நான் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க்கா அப்படின்ட்டு மீனா அவங்க அம்மாட்ட போய் அம்மானு கூப்பிட்றேன். வா மீனா, வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அம்மா உள்ளே கொஞ்சம் நேரம் வாங்க அப்படின்ட்டு கேட்குறேன். என்னாச்சு அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது, எனக்கு 3000 பணம் இருந்தால் கொடுமா அப்படின்னு. 3000 இருக்குது என்னமோ தெரியல, இருந்தா இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிப்பார் அப்படின்ட்டு 1700 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் அண்ணன் தம்பிக்காரன் உள்ளே வந்து, என்னக்கா ஆச்சு அப்படின்னு. இல்லைடா, பணம் வேணும், நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேங்க்கா, நான் தான் என்கிட்ட ஒரு 500 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்யாவும் தரான். தங்கச்சி சீதாவும் வந்து அவளும் கட்டுற இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி பார்க்குறப்ப 3000 பணம் கிடச்சிருச்சு. கொண்டு போய் அவங்க 2 பேர்த்துக்கும் பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு, அக்கா நீங்கள் முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாப்பாவை பாருங்கள், பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு தகவல் சொல்லுங்கள், இடையில பணம் கிடைச்சாலும் நான் கொண்டு வந்து தரேன், என்னை மன்னிச்சிருங்கக்கா, இவ்வளோ தூரம் கேட்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறான். ஏன் சீதா, நீ அப்படியே நம்மளாம் பழகிருக்கிறோம், எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டங்கிறனால தான் வந்து கேட்டேன், இல்லாட்டி நானும் கேட்டிருக்க மாட்டேன், நீ எப்போ கொடுப்பியோ அப்போ கொடுன்னு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு, ரொம்ப நன்றி சீதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மீனா, ஏதாச்சும் அந்த பணத்தை மேனேஜர்கிட்டருந்து வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா எதுமா ஒரு ஐடியா பண்ணியிருக்கிற சீதா, நீ தான் இது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, என்ன சொல்லுக்கா, உனக்கு எல்லாமே நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ட்டு, ஒரே நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஒரு மண்டபத்துக்காரர்கிட்ட சிந்தாமணியோட ஃபோன் நம்பரை வாங்கி சீதாக்கிட்ட பேச வைக்கிறான். பேசுகிறப்ப சீதா இருந்துட்டு, சிந்தாமணிகிட்ட பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நீ ஒரு மண்டபத்துக்கு புக்கிங் பண்ணுற மாதிரி சீதாவகிட்ட பேசி அவளோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெக்கார்டை வச்சு கொண்டு போய் ஸ்ருதிகிட்ட கொடுத்து, ஸ்ருதியை நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நடந்ததெல்லாம் மீனா வந்து ஸ்ருதிகிட்ட சொல்கிறா. இத்தனை இதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்கிட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்களே, நாங்கள் ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல, உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பாக நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வாய்ஸ் வேணுமே அப்படின்னு அந்த வாய்ஸுக்கு சீதாட்ட பேசி, நாங்கள் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கோம், நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னா சீதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் பேசி, எந்த ஒரு வாய்ஸாக இருந்தாலும் நான் ஒரு நிமிஷத்துலேயே கேட்ச் பண்ணிக்குவேன், இவ்வளோ வருஷமாக டப்பிங்கில் இருந்துட்டு இதெல்லாம் நான் கூட பண்ணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறான். சிந்தாமணி வாய்ஸை ஒரு 2 டைம் போட்டு ஸ்ருதி கேட்டு முடிச்சதுக்கப்புறம், மீனா இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மீனா சொல்கிறான், மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சிந்தாமணி பேசுகிற மாதிரி பேசி நீங்கள் இந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறேன், அங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் ஒன்று ஒரு பக்கம் சொல்கிறேன், அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை மேனேஜரை வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. ஏங்க்கா புதுசாக நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வர சொல்கிறீங்க, வீட்டுக்கு வர சொல்லாமல் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு மேனேஜரை சிந்தாமணி விரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. சரிங்க்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அவள் வந்து கெஞ்சி அழுதா, கதறி கேட்டான். நான் உண்மையே சொல்லவே இல்லை, ஓனர்கிட்ட கூட போய் சொன்னால் அவங்களும் ஏற்றுக்கலை,
அவள் ரொம்ப ஏமாந்து போயிட்டாக்கா. ஆனால் எங்கேயாச்சும் போலீஸ்க்கு இது போயிடுவாளான்னு எனக்கு பயமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன், போலீஸ் எல்லாமே நம்ம கைவசம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன். இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பேசி முடித்தோடனே அடுத்தது சீதா ஃபோன் பண்ணி சிந்தாமணிகிட்ட பேசுகிறான். மேடம், நான் பேசுனது பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசினல, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அட்வான்ஸும் இன்றைக்கி தரேன்னு சொல்கிறாங்க. என்ன கண்ணு, எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கிறியே, பரவாயில்லையே கண்ணு, உனக்கும் சேர வேண்டிய கமிஷன் எவ்வளவோ நான் தந்துடுறேன் கண்ணு, நீ அதை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட வந்துட்டியல, நீ நல்ல நல்ல ரேஞ்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சீதாக்கிட்ட சிந்தாமணி பேசுகிறாங்க. எல்லாருமே போய் பொன்னியம்மன் கோயில் மீட் பண்ணுறதுக்கு வராங்க. என்ன அக்கா இன்னும் சிந்தாமணியை காணா அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறப்ப, இவர் மேனேஜர் கூட வந்துட்டு என்ன அவளை காணா, வருவா பாரு, எப்படி இருந்தாலும் வருவா, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இடையில மீனா வந்து மேனேஜரையும் மண்டபத்து ஓனரையும் வர சொல்லிடுறான். சொல்லிவிட்டு சுருதி இருந்துக்கிட்டு, அக்கா உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் அங்கே இருந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறப்ப, இந்த உதவி செஞ்சதுக்கே நன்றி மீனா அக்கா, இதுக்குள்ளே நம்ம என்னக்கா நன்றி இல்லை, நான் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சுருதியும் சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே சிந்தாமணி வந்துடுறான். நான் சொன்னால சிந்தாமணி அதுதான் அவள் தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சீதாட்ட மீனா சிந்தாமணியை காட்டினோன்னே, இவன் என்ன இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினைக்கிறான். அக்கா வாங்கக்கா வாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கூப்பிட்றேன். நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு. நீங்கள் தான் அக்கா இங்கே வர சொன்னீங்க அமௌண்ட் எடுத்துக்கிட்டு. அப்படி நானா அப்படிங்கிறப்ப, நானும் ஒரு பார்ட்டி பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. ஆமாம், என்கிட்ட அப்படி தான் சொன்னீங்க, பார்ட்டி பார்க்க நான் பொன்னியம்மன் கோயிலுக்கு வரேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதனால தாக்கா நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அட ஏன்டா இங்கே வந்து மாட்டை வச்சுருக்கியாட்டிருக்குது, நான் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோனே பண்ணலையே அப்படின்னு. அப்போனா எனக்கு ஃபோன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி மேனேஜரும் சிந்தாமணி யோசிக்கிறப்ப, நான் வரேன், நான் தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணமே நான் தான், என்னை எப்படி நீங்கள் ஏமாத்துனீங்க அதே மாதிரி தான் நான் ஏமாத்தினேன். இவன் என் தங்கச்சி சீதா, இவன் தான் உனக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னது. உங்களுக்கு ஃபோன் பண்ணது என் கொழுந்தனார் ஒய்ஃபு, அவள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணி மாதிரி பேசினா. எப்படி வாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சா? நீங்கள் என்னை ஏமாற்ற நினச்சிங்க, நானும் அதே மாதிரி நேர்மையான வழியில் போகணுன்னா நமக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லி தான் நானும் இந்த மாதிரி ஏமாற்று வேலையில் புகுந்தேன். உங்களோட பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் எனக்கு நல்லவராக இருக்கிறவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. சிந்தாமணியும் மேனேஜரும் மீனாக்கிட்டேருந்து பணம் பறித்ததை எப்படி என்னன்னுங்கிறது பேசுனது எல்லாமே மண்டபத்து ஓனர் வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு வராரு. டேய், உன்னை நம்பி நான் ஒரு மண்டபத்தையே விட்டுட்டு போனது என் தப்பாக போச்சுடா. அந்த புள்ள அப்பவும் கெஞ்சி கதறி அழுதா. நான் அவளை கூட நம்பாமல் உன்னே நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்புன்னு ஒரு அரைஞ்சு விட்றாரு. அரைஞ்சு விட்டானே, இல்லைங்க அந்த புள்ள தான் என்னை ஏமாத்துது, டேய் முழுசாக நீ என்ன பேசுனியோ எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் பேசுகிறாரு. பேசினோடனே, இல்லைங்க இந்த சிந்தாமணி தான் இந்த பொண்ணுக்கு இந்த ஆர்டரை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லிச்சு, 25,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தாங்க எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. நீ இப்படி தான் பல பேர் வயிற்றில் அடித்து தான் இப்படி தான் முன்னேறி வந்தியா? இப்போ தான் இந்த பொண்ணு ஏழ்மையான நிலையில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருது. முன்னேறி வர்றவங்களை கை தூக்கி விடுறது இல்லாமல் கை தூக்கி நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் இப்படி துரோகம் பண்ணக்கூடாது, அவள் நல்லா இருக்கிறான்ட்டு நீ பொறாமப்படுற அப்படிங்கிற. அவளுக்கு ஆர்டர்வெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாட்டியும் அவள் செய்கிற தொழிலில் கெடுக்காமல் இருந்தேனே பரவாயில்ல. இப்படினெல்லாம் நீ முன்னேறி பிழைக்கணுங்கிறதே கிடையாது. இப்படியெல்லாம் முன்னேறினேன்னா நாளைக்கு அழிஞ்சு தான் போவ, தரமட்டம் ஆயிடுவ. இந்த பொண்ணு நல்லா முன்னேறி வருவா. திரும்பவும் மேனேஜர் அவனை அடிக்கிறார். இந்த அடி வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அடி, இவனை அடிச்சிட்ட, இவன் உங்கூட சேர்ந்துட்டு அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணா பாரு, அந்த இதுக்காக தான். இனிமேல் நினச்சிக்க நல்லா புத்தியாக பழச்சிக்கோங்க 2 பேர் அப்படின்ட்டு ஓனர் சொல்லிட்டு போகிறாரு. அம்மா நீ நல்லா இருப்ப, நீ வாழ்க்கையில் நீ முன்னேறி தான் வருவ அப்படின்னு சொல்லி அதோட இந்த எபிசோடு முடியுதுங்க.